அர்த்தாஷ்டம சனி விலகி உங்களுக்கு பாக்கியமா மாறுது. அதாவது 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய நிலைகள் வந்து உங்களுக்கு பாக்கியத்தை அள்ளி கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த நிறைய பேருக்கு பரம்பரை சொத்துக்கள்லாம் கிடைக்கும். நிறைய பேருக்கு டிராவல், ஒவ்வொரு டிராவலுமே வந்து அவங்களுக்கு லைஃப்ல நிறைய முன்னேற்றத்தை கொடுக்கும். ஆள்ல தோரணையிலையும் வளர்ச்சி, வாழ்க்கையிலையும் வளர்ச்சி, எல்லாத்துலயும் வளர்ச்சியை நோக்கி இருக்காங்க அப்படிங்கிற நிலை எடுத்துக்கலாம். திடீர்னு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைச்சா வாங்கப்பா உடனே போய் புக் பண்ணிட்டு வந்துடலாம் நினைப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைகள்லாம் இருக்கும். வீடியோ பார்த்துட்டு இருக்க டைம் பீரியட் கூட நம்ம ஒரு ட்விஸ்ட்டை வைக்கலாம். அதாவது இந்த வீடியோ எப்போ வேணா யார் வேணா பார்க்கணும். கரெக்டாக பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரம், திருச்செந்தூர், இந்த மாதிரியான கன்னியாகுமரி, இந்த மாதிரி ஒரு கடல் சார்ந்த பகுதிக்கு போயிட்டு வரேன், போகணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்க. இது வந்து ஒரு சவால் வீடியோவே நம்ம சொல்லலாம். கடக ராசிக்காரர்களுக்கு இந்த சனி பெயர்ச்சி எப்படி இருக்கு? நிச்சயமா கடக ராசி எடுத்துட்டோம்னா காலச்சக்கரத்துக்கு 4 இருக்கிறதுலே வந்து சூப்பரான ஆளு. இவங்களுக்கு ஒரு வீடு தாங்க. எல்லாருக்கும் 2 ஆதிபத்தியம்னா அம்மாவுக்கு இணை வேற எந்த அம்மாவும் வர முடியாது. அம்மான்னு வேணா வார்த்தையை சொல்லலாம். அது மாதிரி கடகத்துக்கு அவங்க தான் நிகர், வேற யாருமே இல்லை அப்படிங்கிற மாதிரி சந்திரனுடைய ஆதிக்கம் நிறைஞ்ச ராசி தான் வந்து கடகம். எப்படி நம்ம வந்து சந்திரனோட ஒப்பிடுறோம் அப்படின்னா 15 நாள் தேய்பிரையா இருக்கும், 15 நாள் வளர்ப்பிரை. அப்படியே தேஞ்சு வளரக்கூடிய நிலை. அம்மாவும் மனசுல பிள்ளைய திட்டுவாங்க, கஷ்டப்படுவாங்க, அடுத்து என் பிள்ளையாச்சும் தூக்கி அணைச்சிப்பாங்க. அம்மாவுக்கு இணை வேற எதுவுமே இல்லை இல்லையா? சரி, அது மாதிரி அன்பு, இரக்கம், கருணை, பாசம், ஏகப்பட்ட விஷயங்களை தியாகம் பண்ணி வாழக்கூடிய நபர்களே பார்த்தீங்க அப்படின்னா கடகம். கடகத்துல பார்த்தீங்கன்னா ஓவரால் ஹிஸ்டரி நிறைய வச்சிருப்பாங்க. நான் படாத கஷ்டம் இல்லைங்க, எவ்வளவோ இருக்குங்க. அம்மா கிட்ட போய் கிடைக்கா வெளியில சொல்ல மாட்டாங்க. அவங்களுக்குள்ள எவ்வளவு சாக்ரிஃபை பண்ணி வாழ்ந்துட்டு இருப்பாங்க. அது மாதிரி ஒவ்வொரு கடகராசிக்கும் அவ்வளவு விஷயங்களை தேக்கி ஏதோ பொழுதுங்க வாழ்க்கை அப்படின்னு வாழ்ந்துட்டு இருப்பாங்க. ஸோ இவங்களுக்கு பார்த்தீங்கன்னா அர்த்தாஷ்டம சனியா வரக்கூடிய நிலை தான் இந்த சனி பயிற்சி. அதாவது அர்த்தாஷ்டம சனி விலகி உங்களுக்கு பாக்கியமா மாறுது. அதாவது 9ஆம் இடத்துக்கு வரக்கூடிய நிலைகள் வந்து உங்களுக்கு பாக்கியத்தை அள்ளி கொடுக்குதுன்னு சொல்லுவாங்க இல்லையா? இந்த சனி பகவான் வந்து உங்களுடைய தாய் தகப்பனார் என்ன புண்ணியம் பண்ணாங்க, முன்னோர்கள் என்ன நல்லது பண்ணாங்க, எல்லாத்தையும் கொடுக்கக்கூடிய ஒரு காலகட்டம். நிறைய பேருக்கு பரம்பரை சொத்துக்கள்லாம் கிடைக்கும். கேஸ் போயிட்டு இருக்கு அப்படின்னா இவங்களுக்கு அந்த இவ்வளோ எங்க வீட்டுல பேசவே இல்லைங்க, தரமாட்டேன்னு பிரிச்சு கொடுக்க மாட்டேன்னு மல்லு கட்டிட்டு இருந்தாங்க. இப்ப என்ன நினைச்சாங்கன்னு தெரியல, வா வந்து சைன் பண்ண உனக்கான விஷயம் தரேன் அப்படிங்கிற மாதிரியான அமைப்பு இருக்கும். ஸோ பூர்வ புண்ணியமும் சரி, பாக்கியமும் சரி, உங்க குடும்பத்துல என்னென்னலாம் நல்லது கெட்டது இருக்கோ எல்லாத்தையும் அனுபவிக்க பிறந்திருக்கக்கூடிய காலகட்டமா இந்த 2.5 ஆண்டு காலம் இருக்க போகுது. ஸோ ரொம்ப கேர்ஃபுல்லா இருந்துக்கங்க. சில பேர் வந்து கையில பணம் வருதுன்றதுக்காக விரயம் பண்ண வேணாம். ஸோ அதை எப்படி இன்வெஸ்ட்மெண்ட்டா மாற்ற முடியும் அப்படிங்கிறது இருந்துட்டாங்கன்னா ரொம்ப சந்தோஷம். ஸோ இன்ன வரைக்கும் எடுத்து வச்சதெல்லாம் தோல்வின்றப்போ இனிமே எங்க ஆல்ரெடி எங்களுக்கு வந்து 12ஆம் இடத்துல குரு இருந்து இப்போ அவரும் வரப்போறாரு எங்க ராசிக்கு. ஸோ நாங்கள் எடுத்து வைக்கக்கூடிய முயற்சியெல்லாம் வெற்றி அப்படிங்கிற ஒரு நிலை உண்டு. 5ஆம் இடம்னாலே பூர்வ புண்ணியம், ஏதோ நல்லது பண்ணியிருக்கேன் போலப்பா, கொஞ்சம் வந்து எட்டி பார்க்குது. பல பேருக்கு பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைம் ஆஃப் பீரியட்ல வெளிநாடு வெளியூர் யோகம் உண்டு. கடகராசிக்கு அதே மாதிரி உங்களுக்கு ரிஷபத்துக்குமே வெளிநாடு யோகம் உண்டு. நம்ம இப்ப மிஸ் பண்ணிட்டோம். எல்லாரும் வெளிநாடு சுத்த போறாங்க போலயே. வெளிநாடு வெளியூர் கண்டிப்பா இவங்க எல்லாம் மாற்றத்தை மட்டுமே டிராவல் பண்ண உங்களுக்கு வாழ்க்கையில முன்னேற்றம்ன்றது கிடைச்சுக்கிட்டே இருக்கும். ஸோ இவங்களுக்குலாம் பாத்தீங்க அப்படின்னா பாக்கியம் அப்படிங்கிறது கிடைக்கக்கூடிய ஒரு டைம் பீரியட். ஸோ கிடைக்கிற காற்றுள்ள போதே தூற்றிக்கொள்ளுன்னு சொல்லுவாங்க இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு அமைப்பு தான் நிறைய பேருக்கு டிராவல். ஒவ்வொரு டிராவலுமே வந்து அவங்களுக்கு லைஃப்ல நிறைய முன்னேற்றத்தை கொடுக்கும். இப்போ ஒருத்தவங்க வந்து ஊர்ல படிச்சுட்டு வேலை பார்த்துட்டு இருக்கான் ஒரு பையன். திடீர்னு பாத்தீங்கன்னா அவனோட டிகிரி ஹோல்டர் வந்து அடுத்த கட்டமா நகர்த்தணுன்ற எண்ணம் இருக்கு. வெளிநாடு வந்து படிக்கும்போது அவனுடைய நிலைகள் மாறுது. ஒரு கிராமத்துல இருக்கும் அப்படின்னா அதை விட்டு மாறி வரும்போது அவங்களோட நிலைகள் நல்லா இருக்கும்ல. ஸோ ஒரு புதிய அட்மாஸ்பியர், புதிய நிலைகளுக்கு வரும்போது அவங்களுடைய ட்ரெஸ்ஸிங் சென்ஸ்ல இப்ப நிறைய பார்ப்போம். ஊர்ல ரொம்ப கிராமத்துல இருந்து வந்தவங்க கூட திடீர்னு பாத்தீங்கன்னா அவங்களோட லைஃப் ஸ்டைல் எல்லாமே மாற்றங்கள். அதாவது இடம், பொருள், ஏவல் அப்படின்னு ஒரு விஷயம் இருக்கு இல்லையா? ஸோ அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி தன்னை மாத்திக்கிறதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஸோ இவங்கள்ட்ட நல்ல வளர்ச்சி இருக்குன்றதுதான், வேற ஒண்ணுமே இல்லை. ஆள்ல தோரணையிலையும் வளர்ச்சி, வாழ்க்கையிலையும் வளர்ச்சி, எல்லாத்துலயும் வளர்ச்சியை நோக்கி இருக்காங்க அப்படிங்கிற நிலை எடுத்துக்கலாம். நிறைய பேருக்கு குழந்தை பாக்கியம் சம்மந்தப்பட்ட விஷயம் ட்ரீட்மெண்ட்லாம் எடுத்துட்டு இருப்பாங்க. எனக்கு ரொம்ப லோன்லியா இருக்கேன், நான் எந்த சொந்த பந்தத்தோடையும் இல்லை, அப்படி ஒரு ஃபீல் இருக்கும். குழந்தை விஷயமா எனக்கு தடையாயிட்டே இருக்குன்ற ஒரு மன வருத்தம் இருக்கும். ஸோ இந்த டைம் பீரியட்லாம் நீங்க கவலைப்பட வேண்டாம். அள்ளி கொடுக்கறது இல்லைன்னா கிள்ளி கொடுக்கறது என்னன்ற அசால்ட்டா அள்ளி கொடுத்துட்டு போயிட்டே இருப்பாரு. அஸ்தம சனி வந்து இந்த மாதிரி அஷ்டம சனி வந்து உங்களுக்கான நிலைகள் ட்ரீட்மெண்ட் பண்ற மாதிரி இருக்கும். நிறைய பல பேர் வந்து குழந்தை இல்லாம இருக்காங்க அப்படின்னா இந்த டைம் பீரியட்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தீங்கன்னா அது சக்சஸ் கொடுக்கும். இதெல்லாம் லேட் ஆனாலும் கரெக்டா லேட்டஸ்டா ரொம்ப பிடிச்ச மாதிரியான விஷயங்கள் அப்படிங்கிறதெல்லாம் நடக்கிறதுக்கான கொடுப்பனை உண்டு. சில பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா ரெட்டை குழந்தை பிறக்கிறதுக்கெல்லாம் பாக்கியம் உண்டு. அந்த மாதிரியான டைம் பீரியட்ல வண்டி வாகனங்கள் ரிப்பேர் ஆகிட்டே இருக்கு. எத்தனை நாள் தான் இதை வச்சு நீங்களும் அனுபவிச்சுக்கிட்டே இருப்பீங்க, விடுங்க, தூக்கி போட்டு தள்ளுங்க, புதுசு வாங்கிக்கலாம் அப்படின்னு ஒரு சப்போர்ட்டிவா வீட்டுல ஒரு ஆள் பேசினா என்ன ஆகும்? உனக்கு வேலை இல்லை, செலவழிக்கிறவன் நான் தானே
அப்படின்னு ஒரு பக்கம் திட்டிட்டு இருப்பாங்க. திடீர்னு ஒரு இன்க்ரிமெண்ட் கிடைச்சா வாங்கப்பா உடனே போய் புக் பண்ணிட்டு வந்துடலாம் நினைப்போம் இல்லையா? ஸோ அந்த மாதிரியான ஒரு நிலைகள்லாம் இருக்கும். இதெல்லாம் வந்து ஒரு ரொம்ப சூப்பரான ஒரு விஷயங்களா இருக்கு. ஸோ எது வேணும் எது வேண்டாம், ஏன்னா 2ஆம் இடத்துல கேது இருக்காருல்ல, அங்கேருந்து பார்க்கக்கூடிய நிலை. ஸோ வந்து அதனால கொஞ்சம் கவனமா ஒரு குடும்பம்னு வரும்போது விட்டு கொடுக்கக்கூடிய தன்மை ரொம்ப முக்கியம். இவங்க எடுத்துக்க முயற்சிகள் இப்போ திடீர்னு பார்த்தீங்கன்னா வீடு வாங்குறது, வண்டி வாங்குறது, ரிப்பேர் அடிக்கடி ரிப்பேரை கொடுத்துட்டு இருந்தவங்களாம் தூக்கி பழசு தூக்கி போடு ஓரங்கட்டு அப்படிங்கிற மாதிரியான நிலைக்கெல்லாம் மாற்றங்கள் அப்படிங்கிறத எதிர்பார்க்கலாம். இவங்க எதுல கவனமா இருக்கணும் அப்படின்னா வண்டி வாகன போக்குவரத்துல கவனமா இருக்கணும். நிறைய தேவையில்லாத இந்த யாருக்குள்ள வண்டியில போயிட்டு இருப்போம், திடீர்னு ஆர்கியூமெண்ட் பிரச்சனை இதெல்லாம் வந்துடலாம். ஸோ கொஞ்சம் கருத்து வேறுபாடுகள் அப்படிங்கிறது வர்றதுக்கான வாய்ப்புகள் இருக்கும். ஸோ அதுல ரொம்ப கவனமா இருக்கணும். இன்னொன்று வந்து தேவையில்லாத ஆட்களுடைய நட்பு இந்த மாதிரி விஷயங்களை தவிர்த்துறது ரொம்ப நல்லது. 2ஆம் இடத்துல கேது இருக்கனால இத்தனை நாள் நான் தான் பெரிய ஆளா இருந்தேன் அப்படிங்கிற மாதிரி ஒவ்வொரு இடத்துலயும் அந்த என்னன்னா அந்த சொல்லி காட்டுவாங்கன்னு செஞ்சதை சொல்லி காட்டினா பிடிக்காது யாருக்கும். ஸோ இந்த டைமா புரியலன்னா நான் எவ்வளவு உங்களுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிருக்கேன் தெரியுமா, உனக்காக தம்பி வாழ்ந்துட்டு இருக்கேன் தெரியுமா, நம்ம அம்மா சொன்னாலே நமக்கு ஒரு மாதிரி ஆயிடும். அது மாதிரி இந்த டைமா புரியல லூஸ் டாக் விட்டுருவாங்க. ஸோ அதை கொஞ்சம் கண்ட்ரோல் பண்ணிக்கிட்டாங்க அப்படின்னா நல்லா இருக்கும். இதனால பார்த்தது நீ சொல்லி காட்டல, அதாவது 1000 நல்லது இருக்கும், ஒரு சின்ன கெட்டது வச்சோட பெரிய ப்ராப்ளம் ஆகும் பார்த்தீங்களா, அந்த மாதிரி டைம் பீரியட். ஸோ இவங்க வந்து இதை மட்டும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக பார்த்துக்கிறது நல்லது. ஸோ நிறைய விரயங்கள், நிறைய சந்தோஷங்கள், அது நியாயமான விரயங்களா நியாயமான சந்தோஷங்களா தான் இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் கிடையாது. ஒவ்வொரு பயணமும் ஒவ்வொரு பாடமா இருக்கும். வாழ்க்கையில ஒவ்வொரு மாற்றங்கள். எப்படி இருந்தனா இப்படி ஆயிட்டேன்னு ஒரு வார்த்தை இருக்கும் பார்த்தீங்களா, அது 2 விதமா எடுத்துக்கலாம். ஒரே விஷயம் தான் 2 விதமா எடுத்துக்கலாம். அது நல்லதா இருக்கா கெட்டதா இருக்கா. இப்ப ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்டா இருக்காங்க, அவ இப்ப வந்து நம்ம உரிமை எடுத்துக்கிறோம். இப்ப நீங்க ரொம்ப நான் அவங்க கிட்ட உரிமை எடுத்துக்கிறேன் அப்படின்றப்ப ரொம்ப பொசசிவா ஃபீல் பண்றதுக்கும் வாய்ப்பு இருக்கா. அப்ப இந்த பொசசிவனோட அடுத்த கட்டம் வெறுப்பு வரும். ஸோ அது லிமிட் எப்படின்றத இவங்க புரிஞ்சுக்கணும். வேற ஒன்றும் இல்லை, எனக்கான உறவு எனக்கான உயிர் அப்படின்ற மாதிரி ரொம்ப உருகி இந்த காதலர்கள் எல்லாம் பயங்கரமான ஒரு அநியாயம்லாம் பண்ணுவாங்க. இந்த டைம் பீரியட்லாம் லிமிட் என்னன்றதை புரிஞ்சுக்கிறது நல்லது. நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப தூரம் பயணம் பண்ணக்கூடிய ஒரு அமைப்பு. பழங்காலத்து கோயில்கள் நிறைய பாருங்க. இந்த இந்த வீடியோ பார்த்துட்டு இருக்க டைம் பீரியட் கூட நம்ம ஒரு ட்விஸ்டை வைக்கலாம். அதாவது இந்த வீடியோ எப்போ வேணா யார் வேணா பார்க்கணும். கரெக்டா பாத்தீங்கன்னா ராமேஸ்வரம், திருச்செந்தூர், இந்த மாதிரியான கன்னியாகுமரி, இந்த மாதிரி ஒரு கடல் சார்ந்த பகுதிக்கு போயிட்டு வரேன் போகணும் அப்படிங்கிற பேச்சுவார்த்தை நடத்தியிருப்பாங்க. இது வந்து ஒரு சவால் வீடியோவே நம்ம சொல்லலாம். கடகராசிக்காரங்க இல்லை, இந்த வீடியோ யார் வேணா பார்க்கட்டும், யார் வேணா பார்க்கட்டும். கண்டிப்பா இந்த டைம் நம்ம இந்த வீடியோ எடுத்து பாக்குற டைம் பீரியட்ல அவங்க இந்த மாதிரி ஒரு டிராவலை பத்தி பேசியிருப்பாங்க. பர்டிகுலரா பழங்காலத்து கோயில்கள் போயிட்டு வரணும், பூர்வ புண்ணிய ஸ்தலத்துக்கு போயிட்டு வரணும்ன்ற பேச்சுவார்த்தை நடத்திட்டு தான் அந்த வீடியோவே பார்ப்பாங்க. நல்லா சொல்லிட்டீங்க. கடகராசியும் அப்போ ஓகே, நல்லா தான் இருக்கு. நிச்சயமா அவங்களுக்கு வந்து ஒரு சில பாயிண்ட்ஸ் சொல்லியிருந்தீங்க இல்லையா, உடல்நலமும் சொல்லியிருந்தீங்க பாத்துக்கணும்ன்ற மாதிரி, வீட்டுல பெரியவங்க இருந்தா அவங்களையும் பாத்துக்கணும்ன்ற மாதிரி சொல்லியிருந்தீங்க. வழிபாடு வந்து அவங்களுக்கு என்ன மாதிரி பண்ணலாம் இந்த சனி பயிற்சி டைம்ல? கடகராசிக்காரர்கள் என்ன மாதிரி வழிபாடு பண்ணலாம்? நிச்சயமா இவங்களை பொறுத்த வரைக்கும் பாத்தீங்கன்னா முடிஞ்ச வரைக்கும் அம்மன் வழிபாடு ரொம்ப சிறப்பு. ஒண்ணுமே இல்லைங்க, கோயிலுக்கு போக முடியல அப்படின்னாலும் முடிஞ்சா போயிட்டு வாங்க. பக்கத்துல இருக்கக்கூடிய சிவாலயங்கள் இருக்கக்கூடிய தாயார் இருப்பாங்களே, அவங்கள போய் வழிபட்டுட்டு வாங்க. இல்லையா வீட்டுல இருந்து அப்படியே மொட்டை மாடியை போய் பாருங்க, நிலாவை பாருங்க, அவங்கள பார்த்து வழிபட்டுக்குவாங்க அம்மாவா நினைச்சு. அவ்வளவுதான், ரொம்ப ரொம்ப சிம்பிளான வழிபாடு. ஆமா, ஆனா கண்டிப்பா இவங்களை பொறுத்த வரைக்கும் அந்த கடல் சார்ந்த பகுதியில் இருக்கக்கூடிய தெய்வங்களை வழிபட இவங்களுடைய மனம் வந்து ஒருநிலைப்படும். தேவையில்லாத சிந்தனைகள்லாம் இல்லாம ரொம்ப தெளிவா இருப்பாங்க. ஸோ ஒரு பொதுவா சொல்ல முடியா, ஒரு கடல்லாம் போயிட்டு வந்தோம்னா கால் நினைச்சிட்டு வா, ஆசீர்வாதம் வாங்கிட்டு வா, இதெல்லாம் ஏன் சொல்றாங்கன்னா அந்த ஒரு தன்மை உங்களுக்கு இருக்கும். ஸோ இவங்கெல்லாம் அந்த போய் அந்த பீச் மண்ணில் போய் நான் பொதுவாகவே சொல்லுவேன், கடகராசிக்காரங்களாம் போய் பீச்சில் போய் நின்றுட்டு வாங்க. அதே மாதிரி அம்மா விட்டு வெளியூர் போங்க, உங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கும். எங்க அம்மாக்காக தான் என் வாழ்க்கை தியாமணி வாழ்றேன்னு வாழ்வாங்க, பட் அவங்களோட வாழ்க்கையில வளர்ச்சி இருக்காது. மோஸ்ட் ஆஃப் வந்து அவங்க பிறந்த ஊரை விட்டு வெளியில போயிட்டாங்க, அவங்க சூப்பரா டாப் மோஸ்ட் நல்லா இருப்பாங்க. நிறைய இயக்குநர்களா இருக்கட்டும், டைரக்ஷன் ஃபீல்ட்ல இருக்கட்டும், மீடியா ரிலேட்டட்ல இருக்கவங்களாம் அவங்கள தான் இருப்பாங்க. கேளுங்க, சொந்த ஊரை விட்டு வெளியில வந்தாங்க, இன்னைக்கு நான் டாப் மோஸ்ட் இருக்கேன் அப்படின்ற மாதிரி நபர்கள் தான். அதே மாதிரி அம்மாவை ரொம்ப ரொம்ப தெய்வமா வழிபடணும். அம்மாவா அம்மனா? அம்மாவை. அம்மா ஒரு ஆசீர்வாதம் வாங்கிட்டு இவங்க ஒரு காரியம் ஆரம்பிச்சாங்கன்னா அம்மாவை பார்த்து நிச்சயமா சக்சஸ் தான். தாயை வந்து வழிபடணும்னு சொல்றீங்க.